Hello friends, welcome to Madras Samayal. இன்றைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சிக்கன் நகட்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து பாப்கார்ன் சிக்கன் பண்ணப்போ சிக்கனை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதை வந்து கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணி செய்வோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. டக்குன்னு நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மசாலா தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு குட்டி பவுலில் 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஆனியன் பவுடர், வெங்காயம் காய வச்ச அந்த பவுடர், கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கார்லிக் பவுடர், பூண்டு பவுடர். ஆனியன் பவுடரும் கார்லிக் பவுடரும் நம்ம வீட்டில் ரெடியாக இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நம்ம வந்து பூண்டு அப்புறமா கொஞ்சம் வெங்காயம் நல்லா அரைச்சி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சும்மா அந்த ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கேன். இதிலேருந்து ஒரு 3/4 டீஸ்பூன் போல் நம்ம வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் போல் தனியாக வச்சுக்கலாம். இது வந்து அந்த பிரெட் க்ரம்ஸ்க்கு நம்ம சீசன் பண்ணுவோம். மீதியை வந்து நான் தனியாக வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம வந்து சிக்கனை ரெடி பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 250 கிராம் எலும்பு இல்லாத சிக்கன் பீசஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம ரெடியாக வச்சுருக்கோம்ல அந்த மசாலாலாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்பைஸ் மிக்ஸை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அந்த முட்டை எடுத்திருக்கேன். முட்டை நம்ம சேர்க்கும்போது உள்ளே வந்து சிக்கன் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். முட்டை உள்ளே சேர்க்காமையும் பண்ணலாம், நம்ம சேர்த்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூட சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ், பிரெட்டோட துகள்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் இந்த மாதிரி விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நேரம் நம்ம அரைச்சிட வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது கையில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கையில் ஒட்டாமல் நமக்கு வந்து ஷேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுலேருந்து ரொம்ப பெருசாக வேண்டாம், கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் நம்ம வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு கைக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ளாட் பண்ணிடலாம். இந்த கையிலையும் நான் வந்து எண்ணெய் தடவிருக்கேன். அழுத்தும் போதே நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிடலாம். நமக்கு வந்து ஒரு 16லேருந்து 17 பீஸ் கிடைக்கும். இப்போ அடுத்தது நமக்கு வந்து இதை கோட் பண்ணுறதுக்கு முட்டை வேணும். நான் வந்து ரொம்ப பெரிய சைஸ் முட்டையில் 1 எடுத்தேன். கொஞ்சம் உப்பு அப்புறமா மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுருக்கேன். சின்ன சைஸ் முட்டைனா நமக்கு 2 தேவைப்படும். அடுத்தது நமக்கு வந்து பிரெட் க்ரம்ஸ் வேணும், பிரெட்டோட துகள்கள். நான் வந்து 3/4 கப் போல் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம வந்து 3/4 டீஸ்பூன் போல் மசாலாவை தனியாக வச்சுருந்தோம்ல கடைசியாக சேர்க்குறதுக்கு, அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம வீட்டிலவே வந்து பிரெட் க்ரம்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம மெட்ராஸ் சமையலில் இருக்குது. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம கடையில் வாங்கக்கூடிய பிரெட் க்ரம்ஸுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இந்த முட்டையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா டிப் பண்ணிக்கணும். நம்ம டிப் பண்ணிவிட்டு இங்கே வச்சிடலாம். முட்டைக்கு பதிலாக நம்ம வந்து மைதா மாவும் சோள மாவும் தண்ணியில் கரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டு வருவோம்ல, அந்த மாதிரியும் நம்ம வந்து அதையும் யூஸ் பண்ணி நம்ம டிப் பண்ணலாம். இப்போ இந்த பிரெட் க்ரம்ஸை நல்லா கோட் பண்ணிடலாம். நல்லா அந்த முட்டையில் டிப் பண்ணிவிட்டு நம்ம இந்த பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணும்போதே நமக்கு போதுமான அளவு பிரெட் க்ரம்ஸ் வந்து கோட் ஆகிரும். ஒருவேளை உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட வெளியே அவுட்டர் லேயர் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் முட்டையை வந்து லைட்டாக ப்ரஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை கோட் பண்ணிக்கலாம். இதே வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கோட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரிச்சிடலாம். எண்ணெயை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அதிகமான சூடில் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு பிரெட் க்ரம்ஸ் வந்து நல்ல ஒரு ப்ரவுன் கலர் வந்துடும், உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும். நமக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரதுக்காக கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சு தான் நம்ம பொரிக்கணும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நம்ம வந்து பொரிய வச்சு எடுத்துடலாம். இப்போ இதை வந்து திருப்பி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதிகமான சூடில் இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்து வெளியே வந்து கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சு நமக்கு வந்து நகட்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கணும். இப்போ வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம அப்படியே எண்ணெயை வடிகட்டிட்டு வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுட சுட சிக்கன் நகட்ஸ் ரெடி. இது கூட வந்து கெச்சப் வச்சு சர்வ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். டடா, அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சிக்கன் நகட்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? உள்ள ரொம்ப நல்லா சாஃப்டாக நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.